அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம் தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை உங்கள் ராசிக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனுடன் புதன், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் கேது என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அங்கிருந்து சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் குடும்ப சுமை கூடும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. பிள்ளைகளால் வந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். பூர்வீக சொத்துக்களின் மீதான பிரச்சனை அதிகரிக்கும். பாக பிரிவினைகள் திருப்தி தராது. அதே சமயம் சனியை பார்க்கும் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு ஓரளவு திருப்தி தரும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விருப்பமில்லாத இடத்திற்கு மாறுதல் வரலாம். மேலும் மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசி நாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். அஷ்டமாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் அவர் உங்கள் ராசி நாதனாகவும் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அதனால் மருத்துவ செலவு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை தான் உங்களுக்கான துறை. அதை எப்பொழுதும் கைவிடாதீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவர் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம்தான். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். கிளை தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், மனை கட்டி குடியேற வேண்டும் என்றெல்லாம் மனதில் ஆசை போட்டு பார்த்தவர்களுக்கு இப்பொழுது அந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற வாய்ப்பு உருவாகும். பல
பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் சிம்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பயணங்களால் பலன் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. நீண்ட தூர பயணங்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்யும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. கூட்டு தொழில் நடத்துபவர்கள் தனித்து இயங்க முற்படுவார்கள். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் வந்து சேரும். கலைஞர்களின் திறமை பளிச்சிடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனச்சிதறல் ஏற்படலாம். பெண்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். குடும்பம், வாக்கு, தனம், நேத்திரம், கலத்திரம், கூட்டாளி, வல்லமை போன்ற பலன்களை அடைபவர்கள் நீங்கள். உங்களின் வார்த்தைகளில் உறுதியுடன் உபயோகித்தல், நொடியில் உணர்ச்சி மிகுதியால் கோபப்படுவதை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம். எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றி உறவாகும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களது அனுபவமே படிப்பினையை அளித்து உங்களை வாழ்க்கை சக்கரத்தின் மேலே எழுப்ப செய்து வரும். கடின உழைப்பு, விடாமுயற்சி, எடுத்துக்கொண்ட செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தி வருவதே உங்களின் அன்றாட வழக்கமாக இருக்கும். ஈகையுடன் அடுத்தவர்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்து தர்மம் தலைக்காக்கும் என்ற ஒப்பற்ற பிரம்ம மந்திரத்தை கடைபிடித்து வருவதுதான் உங்களின் பரம ரகசியம். உங்களது மனதில் எது சரியென தோன்றுகின்றதோ அதை தயங்காமலும் லாப நஷ்டம் பாராமலும் செய்வதன் மூலம் சபைகளில் முன்னுரிமை, அதாவது பிரபலப்படுதல் உண்டாகும். குடும்பத்தில் நிர்வாக திறமை, தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுதல், மற்றவர்களால் மதிக்கப்படுதல், புகழுக்கு மயங்குதல், வரட்டு கௌரவத்திற்காக புகழுக்காக வீண் விரயங்கள் செய்தல் ஆகியவற்றை கட்டுப்பிடித்துக் கொள்வது சிறப்பானது. அத்தியாவசியமான விரய செலவுக்கு தகுந்தாற்போல் கடன் பெறுவது என்பது நிலைமைகளை சமாளிக்க இயலும். கௌரவத்திற்காக கடன்பட்டாலோ அடுத்தவர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்தல், ஜாமீன் ஏற்றுக்கொள்வதாலோ புகழ், கௌரவம், அந்தஸ்து இழப்புகள் உண்டாகும். உற்றார் உறவினர், சகோதர உறவுகளில் பண்பு, பாசம், ஆதாயம், அனுசரணை உண்டாகும். வீடு, மனை வாங்க விற்க காலதாமதமாகும். வண்டி வாகனங்களின் பராமரிப்பு செலவு ஏற்படும். பயணங்களில் கூடுதல் கவனமுடன் வாகனங்களை இயக்க வேண்டும். உடன் இருப்பவர்களே குந்தகம் விளைவிக்கும் செயலில் ஈடுபடலாம். அலட்சியம் கொள்ளாமல் கடமையையே கண்ணாக கருத வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இடுப்பு, முதுகு, முழங்கால் பகுதிகளில் பிடிப்பு, நரம்பு போன்றவற்றில் தொல்லைகள் அதிகரிக்கும். புதிய பெண்களின் அறிமுகத்தால் புகழுக்கு களங்கம், வீண் பொருளாதார செலவுகள் ஏற்படக்கூடும். எதிலும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வதே நலம். புதிய முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும். உணர்ச்சி மிகுதிகளை கட்டுப்படுத்தி சூழ்நிலைகளை அனுசரித்து கவனமுடன் இருக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம் இதுவே ஆகும். தனவரவு பற்றாக்குறையாகவே அமையும். வீண் விரயங்களையும் கூடுதல் விரயங்களையும் கட்டுப்படுத்திக் கொள்வது நலம். பெண்களுக்கு சிறந்த ஆற்றலும் அறிவும், முரட்டு பிடிவாதமும், ஆடம்பர செலவுகளும், அழகு சாதனங்களை உபயோகப்படுத்துவதை கட்டுப்படுத்திக் கொண்டால் குடும்ப கௌரவம் மேலோங்கும். அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையீடு செய்து உங்களின் புகழுக்கு பங்கம் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவு உண்டு. வார்த்தைகளில் கவனம், நிதானம் தேவை. தகாத வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருப்பது சால சிறந்தது. பணிச்சுமை கூடும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு, செழிப்பு, வெறுப்பு தென்படும். மாணவர்களுக்கு விளையாட்டு குணம், கைபேசியில் கவனம், பொழுதுபோக்கு இவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்தால் எதிர்கால கல்வித்தரம் முற்றிலும் பாதிக்கும். பெற்றோர்களின் கூற்றை அலட்சியப்படுத்துதல், கோபப்படுதல் இவைகளால் உங்களின் வளர்ச்சியை நீங்களே மங்கச் செய்வதாக அமையும். நல்லோரிடம் சிநேகம் கொண்டால் நன்மைகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு உங்களின் அணுகுமுறையில் சில மாற்றங்களை செய்ய துணிவது சிறப்பு சேர்க்காது. கடமைகளை சரிவர செய்து வாருங்கள். பலன் என்பது நிதானமாய் உறுதியாய் கிடைக்கும். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை தரிசனம் செய்வது சிறப்பு தரும். இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவகிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.